Hello friends, welcome to Learners Forum. இன்னைக்கு நம்ம polar plot உடைய continuation நெக்ஸ்டா நம்ம Nyquist plot பத்தி பார்க்கலாம். So இந்த Nyquist plot எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா it is a continuation of polar plot. நமக்கு போலார் பிளாட்ல ஜென்ரலா ஒமேகா வேல்யூ ஜீரோல இருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் வேரி பண்ணி நம்ம கிராஃபை டிரா பண்ணுவோம். ஆனா இங்கே நம்ம ஒமேகா வேல்யூவை வந்து மைனஸ் இன்ஃபினிட்டில இருந்து பிளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் நம்ம வேரி பண்ணி இதை வந்து ஸ்கெட்ச் பண்ணுவோம். ஸோ இதனால என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 0 to infinity அப்படிங்கும் போது நமக்கு ஒரு ஹாஃப் தான் வந்து ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸா கிடைக்கும். இங்க நம்ம கம்ப்ளீட் ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸை வந்து டிரா பண்ண முடியும். ஸோ இதுதான் Nyquist plot அண்ட் போலார் பிளாட்டுக்கு இருக்கிற மெயின் டிஃப்ரென்ஸே. ஸோ இந்த Nyquist plot யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்டெபிலிட்டியை கண்டுபிடிக்கலாம் ஃபார் க்ளோஸ்டு லூப் கண்ட்ரோல் சிஸ்டம். ஸோ நான் முன்னே சொன்ன மாதிரி இந்த Nyquist plot அப்படிங்கிறது வந்து இட் இஸ் அ கம்ப்ளீட் ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் ஆஃப் ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் and it works on principle of argument. ஸோ இந்த பாயிண்ட் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட். ஸோ இந்த பிரின்சிபல் ஆஃப் ஆர்கியூமெண்ட்டோட ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். If there are p number of poles and z number of zeros enclosed by closed path in S plane, then corresponding g of s into h of s plane must encircle the origin p minus z times. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் உடைய மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரலா நமக்கு எஸ் பிளேன்ல பி நம்பர் ஆஃப் போல்ஸ் அண்ட் ஜீரோஸ் வந்து நமக்கு இருக்கும். ஸோ இந்த கண்டிஷன்ல நமக்கு இன்னொரு பிளேன், அதாவது இந்த எஸ் பிளேன்ல இருந்து இன்னொரு பிளேனுக்கு நம்ம ஒரு மேப்பிங் பண்ணுவோம். ஸோ ஜி ஆஃப் எஸ் இன்டூ ஹெச் ஆஃப் எஸ் அப்படின்னு இருக்கிற இந்த புது பிளேன்ல நமக்கு வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா p மைனஸ் z ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். இதை பொறுத்து தான் வந்து ஆரிஜின்ல எத்தனை டைம் இந்த ரீஜன் வந்து என்சர்க்கிள் பண்ணுது அப்படிங்கறத நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். ஸோ நம்பர் ஆஃப் என்சர்க்கிள்மெண்ட்ஸ் n is equal to p மைனஸ் z அப்படிங்கிறது தான் ஃபார்முலா. ஸோ இங்கே பார்த்தா இந்த ஸ்டேட்மெண்ட்டை இப்போ நான் கிராஃபிக்கலாக உங்களுக்கு ஸ்கெச் பண்ணி காட்டுறேன். அப்போ இது இன்னுமே நல்லா உங்களுக்கு புரியும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கிராஃப்ல, அதாவது எஸ் பிளைன்ல இருக்க வேல்யூல பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நமக்கு ஒரு போல் இருக்கு, ஒரு ஜீரோ இருக்கு. ஸோ பியோட வேல்யூ 1 அண்ட் ஜீரோ வேல்யூ நம்பர் ஆஃப் போல்ஸ் அண்ட் ஜீரோஸ் நமக்கு 1 and 1 அப்படின்னு கிடைச்சிருக்கு. இப்போ நம்பர் ஆஃப் என்சர்க்கிள்மெண்ட்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணணும். அப்பதான் அடுத்த பிளேனான ஜி ஆஃப் எஸ் இன்டூ ஹெச் ஆஃப் பிளேனை நம்ம இதை வச்சு மேப் பண்ண முடியும். ஸோ பி மைனஸ் ஜெட்ல p வேல்யூ 1 அண்ட் z வேல்யூ 1 சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 1 minus 1 which is equal to 0 அப்படின்னு கிடைக்கும். which means number of encirclements வந்து நமக்கு 0 அப்படின்னு இருக்கு. அதாவது இந்த ஆரிஜினை பொறுத்து நமக்கு இந்த எந்த ரீஜனுமே இருக்காது. ஆனா மற்ற இடத்துல நமக்கு இந்த மாதிரி எங்க வேணா இந்த ரீஜன் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். சப்போஸ் இந்த கண்டிஷன்ல பாத்தீங்க அப்படின்னா இங்க நமக்கு ரெண்டு போல்ஸ் இருக்கு. ஸோ p is equal to 2 அப்படின்னு இருக்கும் அண்ட் ஒரு ஜீரோ இருக்கு. ஸோ z is equal to 1. ஸோ இப்போ நம்ம p மைனஸ் z கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா 2 மைனஸ் 1 அப்படின்னு கிடைக்கும், which is equal to 1. ஸோ நம்பர் ஆஃப் என்சர்க்கிள்மெண்ட்ஸ் 1 அப்படிங்கும் போது நமக்கு இந்த ஆரிஜினை சுற்றி இந்த மாதிரி ஒரு ரீஜன் வந்து நமக்கு இங்கே எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படிங்கிறது தான் மீனிங். ஸோ இந்த வேல்யூவை பொறுத்து அதுக்கேற்ற மாதிரி நம்பர் ஆஃப் என்சர்க்கிள்மெண்ட்ஸ் வந்து இந்த ஆரிஜினை சுற்றி இருக்கா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா தான் இந்த n is equal to p minus z வேல்யூ. இப்போ நம்ம எஸ் பிளைனை கன்சிடர் பண்ணிக்கலாம். இதுல வந்து போல்ஸ் வந்து இந்த ரீஜன்ல என்க்ளோஸ் ஆயிருக்கா அப்படிங்கறத நம்ம செக் பண்ணணும். ஸோ எப்பெல்லாம் போல்ஸ் வந்து இந்த எஸ் பிளைன் ரீஜன்ல என்க்ளோஸ் ஆயிருக்கோ அப்பதான் இன்னொரு பிளேன், அதாவது ஜி ஆஃப் எஸ் இன்டூ ஹெச் ஆஃப் எஸ்க்கு நம்ம இன்னொரு பிளேனை ஸ்கெச் பண்ணிருப்போம் இல்லைங்களா, அதுல நமக்கு அதனுடைய டைரக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த எஸ் பிளேன்ல இருக்கிற டைரக்ஷனை விட இதுல நமக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எஸ் பிளைன்ல நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்படி கிளாக் வைஸ்ல இருந்துச்சு அப்படின்னா ஜி ஆஃப் எஸ் ஹெச் ஆஃப் எஸ் பிளைன்ல நமக்கு இந்த ரீஜன் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல இந்த மாதிரி நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகும். சப்போஸ் செகண்ட் கண்டிஷன்ல இப்போ ஜீரோ வந்து நமக்கு எஸ் பிளைன்ல என்க்ளோஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா ஜி ஆஃப் எஸ் ஹெச் ஆஃப் எஸ் என்சர்க்கிள்மெண்ட்ல நமக்கு எந்த டைரக்ஷன் சேஞ்சுமே இருக்காது, ரெண்டுமே ஒரே டைரக்ஷன்ல இருக்கும். ஸோ இப்போ இந்த என்சர்க்கிள்மெண்ட்டுக்கு வேல்யூஸை நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம் அப்படின்னா எப்பெல்லாம் டைரக்ஷன் வந்து நமக்கு ஆன்டி கிளாக் வைஸ்ல இருக்கோ அப்பெல்லாம் நம்ம பிளஸ் வேல்யூஸா டினோட் பண்ணுவோம் அண்ட் கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல இருக்கும்போது நம்ம நெகட்டிவ் சைனை வச்சு இண்டிகேட் பண்ணுவோம். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். நம்ம ஸ்கெச் பண்ணும்போது இந்த மாதிரி தான் நம்ம நம்பர் ஆஃப் என்சர்க்கிள்மெண்ட்ஸை வந்து டினோட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் இந்த பிரின்சிபல் ஆஃப் ஆர்குமெண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இட் இஸ் அப்ளைட் டு ரைட் பிளேன் பை செலக்டிங் த க்ளோஸ்டு பாத்.
So the selected total RHS of S-plane is called as the Nyquist contour. அதாவது நம்ம இங்க ஜூஷ்னல் எடுத்திருக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா S-planeல எல்லா போல்ஸுமே நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்குதா இல்ல இந்த இமேஜினரி ஆக்சிஸ்ல இருக்கா அப்படிங்கறத பொறுத்து தான் ஸ்டெபிலிட்டியை வந்து நம்ம ஃபைனலைஸ் பண்ணுவோம். ஆனா இந்த கான்செப்ட்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம இந்த ஆர்ஹெச்எஸ் சைடு தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஆர்ஹெச்எஸ்ல வந்து போல்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுதா இல்லையா அப்படிங்கறத பொறுத்து தான் சிஸ்டம் வந்து நம்ம ஸ்டேபிளா அன்ஸ்டேபிளா அப்படிங்கறத நம்ம கன்க்ளூட் பண்ணுவோம். அதுதான் இந்த பிரின்சிபல் ஆஃப் ஆர்குமெண்டோடைய கான்செப்டே. ஸோ இந்த ஆர்ஹெச்ல நம்ம இப்படி கவர் பண்ற இந்த என்டையர் ரீஜியனை தான் நம்ம Nyquist contour அப்படின்னு சொல்லுவோம். ஜென்ரலா ஓப்பன் லூப் டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனை நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம் அப்படின்னா g of s into h of s அப்படின்னு டினோட் பண்ணுவோம். ஸோ இதை வந்து நம்ம ரேஷியோவை எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது k into numerator of s divided by denominator of s அப்படின்னு எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். இதுல இந்த நியூமரேட்டரோட வேல்யூவை தான் நம்ம ஜீரோஸ் ஆஃப் ஓப்பன் லூப் டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் அப்படின்னு எடுத்துப்போம். அண்ட் டினாமினேட்டர்ல இருக்கிற இந்த வேல்யூவை தான் நம்ம போல்ஸ் ஆஃப் ஓப்பன் லூப் டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் அப்படின்னு எடுத்துப்போம். இப்போ இதே மாதிரி க்ளோஸ்டு லூப்பை கன்சிடர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா க்ளோஸ்டு லூப் டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம் g of s divided by 1 plus g of s into h of s. ஸோ யூஸ்வலாகவே வந்து நம்ம நெகட்டிவ் ஃபீட்பேக் இருக்கிறத தான் கன்சிடர் பண்ணுவோம். அந்த கண்டிஷன்ல நமக்கு இந்த மாதிரி தான் க்ளோஸ்டு லூப்புக்குரிய டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கிடைக்கும். இப்போ இதுலயுமே அகெயின் இந்த g of s h of sக்கு பதிலா இங்க நம்ம எப்படி ரேஷியோவை டிஃபைன் பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி டினாமினேட்டரை இங்க சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு g of s divided by 1 plus k into n of s divided by d of s அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதுக்கு எல்சிஎம் எடுத்து நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு d of s into g of s divided by d of s plus k into n of s அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ கிடைச்சிருக்க இந்த டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன்ல வந்து நியூமரேட்டரோட வேல்யூ நமக்கு ஜீரோஸ் ஆஃப் க்ளோஸ்டு லூப் டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனா இருக்கும். அண்ட் டினாமினேட்டர்ல கிடைச்சிருக்க வேல்யூ வந்து நமக்கு போல்ஸ் ஆஃப் க்ளோஸ்டு லூப் டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனா இருக்கும். ஸோ இது வந்து டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனை பேஸ் பண்ணது. இன் டேர்ம்ஸ் ஆஃப் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன்ல நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபார் க்ளோஸ்டு லூப் சிஸ்டம் நமக்கு 1 plus g of s into h of s ஓட வேல்யூ ஜீரோவா இருக்கும். ஸோ g of s and h of s நம்ம இங்க எப்படி ரேஷியோவை டிஃபைன் பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி இங்க டிஃபைன் பண்ணிட்டு நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா d of s plus k into n of s is equal to 0 அப்படின்னு கிடைக்கும். இப்போ நம்ம ஓப்பன் லூப் டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனையும் இந்த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு போல்ஸ் அண்ட் ஜீரோஸ் வேல்யூ எப்படி ஈக்குவலா இருக்கு அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் போல்ஸ் ஆஃப் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா ஓப்பன் லூப் டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன்ல கிடைச்சிருக்க போல்ஸுக்கு ஈக்குவலண்டா இருக்கும். அண்ட் அதே மாதிரி ஜீரோஸ் ஆஃப் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் வந்து எதுக்கு ஈக்குவலண்டா இருக்கும் அப்படின்னா போல்ஸ் ஆஃப் க்ளோஸ்டு லூப் டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனுக்கு ஈக்குவலண்டா இருக்கும். ஸோ ஜீரோஸ் ஆஃப் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் இஸ் ஈக்குவல் டு க்ளோஸ்டு லூப் போல்ஸ். இது ரெண்டுமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட். ஏன்னா இதை பேஸ் பண்ணி தான் நம்ம ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணும்போது கேல்குலேட் பண்ணுவோம். ஸோ நம்ம நம்பர் ஆஃப் என்சர்க்கிள்மெண்ட்ஸோட ஃபார்முலாவா n is equal to p minus z அப்படின்னு பார்த்துருப்போம். ஸோ ஜென்ரலா கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனை நம்ம டிவைட் பண்ணும்போது 1 plus g of s into h of s is equal to 0 அப்படின்னு எழுதியிருப்போம். இப்போ இதுல g of s and h of s ஓட வேல்யூ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா it is equal to -1 அப்படின்னு கிடைக்கும். இதை நம்ம காம்ப்ளெக்ஸ்ல டினோட் பண்ணும்போது -1 plus j into 0 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த பாயிண்ட்டை பொறுத்து தான் நம்ம என்சர்க்கிள்மெண்ட்டையே ட்ரா பண்ணுவோம். ஸோ இதுல n அப்படிங்கிறது வந்து என்சர்க்கிள்மெண்ட் நம்பர் ஆஃப் -1 plus j0 and next p அப்படிங்கிறது வந்து poles of characteristic equation in RHS of S plane. ஸோ போல்ஸ் ஆஃப் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் எதுக்கு நமக்கு ஈக்குவலண்டா இருக்கு அப்படின்னா ஓப்பன் லூப் டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனுடைய போல்ஸுக்கு ஈக்குவலண்டா இருக்கு. ஸோ அதே தான் நம்ம இங்க ஸ்டேட்மெண்ட்ல மென்ஷன் பண்ணியிருக்கோம். அண்ட் அதே மாதிரி z எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இட் ரெப்ரசன்ட்ஸ் ஜீரோஸ் ஆஃப் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் இன் RHS which is nothing but the closed loop poles in closed loop transfer function. So zeros of characteristic equation is equal to poles of closed loop transfer function. இப்போ இதுல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா க்ளோஸ்டு லூப் போல்ஸ் எடுத்துக்கும் போது நமக்கு எப்பவுமே இங்க நம்ம ரைட் ஹாஃப்ல தான் பார்க்கணும். ரைட் ஹாஃப்ல போல்ஸ் நமக்கு இல்லாம தான் இருக்கணும். ஸோ ரைட் ஹாஃப்ல இங்க போல்ஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா சிஸ்டம் வந்து நமக்கு அன்ஸ்டேபிளா மாறிடும்.
ஸோ இதனுடைய வேல்யூ எப்போவுமே நம்ம ஜீரோவாக தான் இருக்கணும். அப்போ தான் நமக்கு சிஸ்டம் ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ இந்த ஜெட்டுடைய வேல்யூ ஜீரோவாக இருந்துச்சுன்னா தான் சிஸ்டம் வந்து நமக்கு ஸ்டேபிளாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ இதை நம்ம ஜீரோன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் என்சர்க்கிள்மெண்ட்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி அப்படின்னு கிடைக்கும், விச் இஸ் நத்திங் பட் தி ஓப்பன் லூப் கோல்ஸ். ஸோ இதுதான் ஸ்டெபிலிட்டிக்கான கண்டிஷன். இப்போ நம்ம பார்த்த இந்த கான்செப்ட்ஸ் எல்லாத்தையும் பேஸ் பண்ணி இந்த போலார் பிளாட்டை எப்படி ஸ்கெட்ச் பண்ணுறது அண்ட் நைக்குஸ் பிளாட்டை போலார்லேருந்து எப்படி ட்ரா பண்ணுறது அப்படிங்கிற கன்ஸ்ட்ரக்ஷன் ரூல்ஸை பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கொடுத்துருக்க ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனுக்கு நம்ம போலார் பிளாட்டை ட்ரா பண்ணணும். ஸோ இந்த பிளாட்டை எப்படி ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ ஒமேகாவோட வேல்யூவை ஜீரோலேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் நம்ம வேரி பண்ணி மேக்னிடியூட் தனியாக ஃபேஸ் தனியாக கண்டுபிடிச்சி ஸ்டார்டிங் டைரக்ஷன் எண்டிங் டைரக்ஷன் இதை எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணி நம்ம ஸ்கெட்ச் பண்ணுவோம். ஸோ இதுதான் இதனுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப்பாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே போலார் பிளாட்ல நமக்கு என்ன கிராஃப் கிடைச்சிருக்கோ அதுக்கான மிரர் இமேஜையும் நம்ம ட்ரா பண்ணணும். ஸோ இப்படி மிரர் இமேஜ்ல ட்ரா பண்ணும்போது நமக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஜீரோலேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் நம்ம இங்கே வேரி பண்ணுறோம். மிரர் இமேஜ் அப்படின்னா நமக்கு -∞ to 0 வேல்யூஸும் கிடைக்கும். ஸோ டோட்டலாக இங்கே நமக்கு கம்ப்ளீட் ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் வந்து கிடைக்கும், விச் இஸ் நத்திங் பட் த நைக்வெஸ்ட் பிளாட். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நம்ம ஒரு இன்ஃபைனைட் ரேடியஸ்ல இருக்கிற சர்க்கிள்ஸ் ஹாஃப் சர்க்கிள்ஸை வந்து நம்ம ட்ரா பண்ணணும். எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த மிரர் இமேஜை நம்ம எங்கே கம்ப்ளீட் பண்ணுறோமோ அந்த எண்ட்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி இந்த மாதிரி இன்ஃபைனைட் ரேடியஸ்ல இருக்கிற ஹாஃப் சர்க்கிள்ஸை வந்து நம்ம ட்ரா பண்ணணும். ஸோ இதுக்கான வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா s⁻1 நம்பர் ஆஃப் போல்ஸ் அட் ஆரிஜின் நமக்கு 1ல இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃபைனைட் ரேடியஸ் வேல்யூவா நமக்கு π டிகிரியில் இருக்கும். நெக்ஸ்ட் s ஸ்கொயரா இருக்கும்போது நமக்கு இந்த இன்ஃபைனைட் ரேடியஸ்ல நம்ம 2πயால ஷிஃப்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் s⁻nல இருக்கும்போது nπ டைம்ஸ்ல வந்து நமக்கு என்சர்க்கிள்மெண்ட் இருக்கும். ஸோ இதுல s⁻0வா இருக்கும்போது இந்த எந்த வேல்யூஸுமே நமக்கு இருக்காது, விச் மீன்ஸ் நமக்கு என்சர்க்கிள்மெண்ட் எதுவுமே இருக்காது. ஸோ இந்த ஸ்டெப்பை முடிச்சதுக்கு அப்புறமா லாஸ்ட் ஸ்டெப்பை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா -1 + j0 இந்த பாயிண்ட் நம்ம கண்டுபிடிச்சு அந்த பாயிண்ட்ல இருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைனை நம்ம ட்ரா பண்ணணும். அப்படி ட்ரா பண்ற அந்த லைன் வந்து இங்க நமக்கு கிடைச்சிருக்க என்சர்க்கிள்மெண்ட் சர்க்கிள வந்து ஏதாவது டச் பண்ணுதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு அவுட் சைட் என்சர்க்கிள்மெண்ட்ல இருந்துச்சு அப்படின்னா சிஸ்டம் வந்து நமக்கு ஸ்டேபிளா இருக்குன்னு அர்த்தம், இல்லைன்னா அன்ஸ்டேபிள். இப்போ நம்ம பார்த்த இந்த தியரட்டிக்கல் ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம ப்ராப்ளமேட்டிக்காக சால்வ் பண்ணி பார்க்கலாம். அப்போ இன்னுமே பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். ஸோ இங்கே நம்ம g of s into h of s உடைய வேல்யூவா 1 divided by s into s plus 1 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கான போலார் பிளாட்டை நம்ம ட்ரா பண்ணணும். ஸோ ஜென்ரலாக நம்ம s into s plus 1ல s plus 1 அப்படின்ட்டு இருக்கும்போது ஒரே ஒரு போல் வந்து நம்ம ஆரிஜினில் ஆட் பண்ணோம் அப்படின்னா இதனுடைய போலார் பிளாட்டாக நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ இதை நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம், இது எல்லாத்தையுமே நம்ம டிரைவும் பண்ணியிருப்போம். ஸோ அதில் இருந்து ஸ்ட்ரெயிட்டாக நான் இப்போ போலார் பிளாட்டுடைய கிராஃபை ட்ரா பண்ணியிருக்கேன். இதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப்பாக என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்படின்னா இங்கே கிடைச்சிருக்க இந்த போலார் பிளாட்டுக்கு நம்ம மிரர் இமேஜ் எடுக்கணும். ஸோ நமக்கு ஸ்கெட்ச் வந்து இந்த மாதிரி கிடைச்சிருக்கு. மிரர் இமேஜ் அப்படிங்கும் போது நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். அண்ட் டைரக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். அண்ட் இங்கேயும் நமக்கு இந்த மாதிரி ஃப்ளோ ஆகும். இதுதான் நம்மளுடைய செகண்ட் ஸ்டெப். தேர்ட் ஸ்டெப்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே நம்ம இப்போ என்சர்க்கிள்மெண்ட் அதாவது இன்ஃபைனைட் ரேடியஸ்ல இருக்கிற என்சர்க்கிள்மெண்ட்டை நம்ம ட்ரா பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா s பவரை நம்ம செக் பண்ணணும். இங்கே நமக்கு s⁻1 அப்படின்னு தான் இருக்கு. ஸோ s⁻1 இருக்கும்போது நம்ம ஜஸ்ட் π வேல்யூவால நம்ம ஒரு இன்ஃபைனைட் ஹாஃப் சர்க்கிளை ட்ரா பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு கிராஃப் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கு டைரக்ஷன். ஸோ இதுதான் நம்மளுடைய மிரர் இமேஜ். இதனுடைய எண்ட் பாயிண்ட்ல இருந்து நம்ம இப்போ π வேல்யூவை கவர் பண்ணணும். ஸோ நம்ம இந்த மாதிரி ட்ரா பண்ணி இந்த பாயிண்ட்ல வந்து ஆட் பண்ணணும். டைரக்ஷன் இதே மாதிரி தான் நமக்கு இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய தேர்ட் ஸ்டெப். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஸ்டெப்பை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா -1 + j0வை பிளாட் பண்ணணும். ஸோ இந்த பாயிண்ட்ல நம்ம -1 + j0 இருக்கிறதா கன்சிடர் பண்ணிக்கலாம். இங்க இருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணலாம். இந்த லைன் நம்மளுடைய இந்த கிராஃபை எங்கேயாவது டச் பண்ணுதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும்.
இங்க நமக்கு எங்கேயுமே டச் பண்ணல, which means number of encirclement is equal to 0. நெக்ஸ்ட் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் போல்ஸ் இன் ரைட் ஹாஃப் ஆஃப் த பிளேன் இருக்கான்னு செக் பண்ணணும். இங்க நமக்கு s is equal to 0, s is equal to -1 அப்படின்னு தான் இருக்கு, which means number of poles in RHS is equal to 0. So n is equal to p minus z அப்படிங்கிற ஃபார்முலால p வேல்யூ அண்ட் n வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 0 is equal to 0 minus z, which means z is equal to 0 அப்படின்னு கிடைக்கும். ஸோ நமக்கு எந்த வேல்யூஸுமே வந்து ரைட் ஹாஃப் பிளேன்ல இங்க எக்ஸிஸ்ட் ஆகல அப்படின்னு அர்த்தம், which means கொடுத்திருக்க இந்த g of s h of s ஃபங்க்ஷன் வந்து it belongs to a stable system அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி ப்ராப்ளமை சால்வ் பண்ணணும். இதுதான் நமக்கு கிடைச்சிருக்க நைக்வெஸ்ட் பிளாட். இப்போ நெக்ஸ்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். செகண்டா இப்போ நம்ம g of s into h of s ஓட வேல்யூவா 10 divided by s plus 1 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இதுல ஃபர்ஸ்ட் இந்த 1 by s plus 1க்கு நமக்கு கிராஃப் எப்படி கிடைக்கும் அப்படின்னா இந்த மாதிரி கிடைக்கும். மேக்னிடியூட் வேல்யூ இங்க 10. ஸோ இதுதான் நம்மளுடைய ஜெனரல் ப்ரொசீஜர், அதாவது போலார் பிளாட்டுடைய கிராஃப். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா இதனுடைய மிரர் இமேஜை நம்ம ட்ரா பண்ணணும். ஸோ செகண்ட் ஸ்டெப்பா மிரர் இமேஜை நம்ம ட்ரா பண்ணோம் அப்படின்னா நமக்கு இது நம்மளுடைய ஒரிஜினல் வேல்யூ, மிரர் இமேஜ் நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். நெக்ஸ்ட் தேர்டா என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட இன்ஃபைனைட் ரேடியஸ்ல இருக்க என்சர்க்கிள்மெண்ட்டை ட்ரா பண்ணணும். இங்க நமக்கு எஸ் பவர் வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா 0ல தான் இருக்கு, which means இங்க எந்த என்சர்க்கிள்மெண்ட்டுமே நமக்கு இருக்காது. நெக்ஸ்ட் -1 பாயிண்ட்ல நம்ம இப்படி லைன் ஆட் பண்ணோம் அப்படின்னா இங்க என்சர்க்கிள்மெண்ட்டும் இல்லை, நமக்கு இந்த பாயிண்ட் வந்து எங்கேயுமே இன்டர்செக்டும் ஆகல, which means n is equal to 0. நெக்ஸ்ட் இங்க நமக்கு ஏதாவது போல்ஸ் ரைட் ஹாஃப்ல எக்ஸிஸ்ட் ஆகுதான்னு செக் பண்ணணும், அதுவுமே இல்லை. ஸோ p is equal to 0, which means n is equal to p minus zல சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா z is equal to 0 அப்படின்னு கிடைக்கும். ஸோ ரைட் ஹாஃப் பிளேன்ல நமக்கு எந்த போல்ஸுமே இல்லாததுனால இது வந்து it belongs to a stable system. நெக்ஸ்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். தேர்ட் எக்ஸாம்பிள் g of s into h of s உடைய வேல்யூவா is equal to 10 divided by s square into s plus 2 into s plus 1 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த ப்ராப்ளம்ல நமக்கு எல்லா பாயிண்ட்ஸுமே கவர் ஆகும். ஸோ அப்போ நமக்கு சிஸ்டம் வந்து ஸ்டேபிளா இருந்தா எப்படி இருக்கும், அன்ஸ்டேபிளா இருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால கேட்டகரைஸ் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு போல்ஸை ஆட் பண்ணி இதனுடைய போலார் பிளாட் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு போல் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த s plus 2 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அப்போ நமக்கு கிராஃப் எப்படி கிடைக்கும், இந்த மாதிரி கிடைக்கும். நெக்ஸ்ட் ரெண்டு போல்ஸ், அதாவது அடிஷன் ஆஃப் போல்ஸ் நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு எப்படி மாறும்னு சொல்லியிருந்தேன் அப்படின்னா -90 டிகிரி நமக்கு ஷிஃப்ட் ஆகும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். ஸோ நமக்கு கிராஃப் இந்த மாதிரி கிடைக்கும். இப்போ ரெண்டு போல்ஸை ஆட் பண்ணியாச்சு, அதனுடைய போலார் பிளாட் தான் இது. நெக்ஸ்ட் இங்க s ஸ்கொயர் இருக்கு, அதாவது ஆரிஜின்ல நம்ம ரெண்டு போல்ஸை ஆட் பண்றோம்னு அர்த்தம். ஸோ அந்த கான்செப்ட் படி நமக்கு எப்படி மாறும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இங்க இருந்து ஷிஃப்ட் ஆகி நமக்கு வேல்யூ வந்து ஃபைனலைஸ்டா இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ இதுதான் s ஸ்கொயர் அண்ட் s plus 2 into s plus 1 இந்த எல்லா போல்ஸையுமே ஆட் பண்ணதுக்கான ஈக்குவலன்ட் போலார் பிளாட்டுடைய கிராஃப். ஸோ இதுல நெக்ஸ்டா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மிரர் இமேஜை ட்ரா பண்ணணும். ஸோ இதனுடைய மிரர் இமேஜ் நமக்கு எப்படி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் இதனுடைய டைரக்ஷன். இப்ப இதுல இருந்து நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இன்ஃபைனைட் ரேடியஸ்ல இருக்கிற என்சர்க்கிள்மெண்ட்டை நம்ம ட்ரா பண்ணணும். ஸோ அது செப்பரேட்டா இங்க ட்ரா பண்ணி காட்டுறேன், அப்போ உங்களுக்கு இன்னுமே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ நமக்கு போலார் பிளாட் வந்து இந்த மாதிரி இருக்கு அண்ட் இதனுடைய டைரக்ஷன் நமக்கு இப்படி இருக்கு. ஸோ இங்க நமக்கு s ஸ்கொயர் அப்படின்ட்டு இருக்கு, which means நம்ம 2π வேல்யூஸ் வந்து என்சர்க்கிள்மெண்ட்ல வந்து இருக்கணும். ஸோ நமக்கு மிரர் இமேஜ் எங்க இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா இங்கதான் இருக்கு, இதுதான் என் பாயிண்ட். ஸோ இங்க இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். இப்படி ஸ்டார்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் நமக்கு இங்க π வேல்யூ இருக்கு, நெக்ஸ்ட் இன்னொரு π ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி 2π வேல்யூல இருக்கும் அண்ட் இங்க நம்ம இப்படி ஜாயின் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் நம்மளுடைய என்சர்க்கிள்மெண்ட்டுடைய ஸ்ட்ரக்சர். இப்போ நெக்ஸ்ட் பாயிண்டா இந்த -1 நம்ம லொகேட் பண்ணிக்கலாம் அண்ட் இங்க நம்ம லைனை ட்ரா பண்ணோம் அப்படின்னா இது ரெண்டுமே வந்து எங்க இன்செக்ட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும்.
ஸோ இந்த பாயிண்ட்ல நமக்கு ஒரு இன்டர்செக்ஷன் இருக்கு அண்ட் டைரக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கு கிளாக் வைஸ்ல இருக்கு. நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம் கிளாக் வைஸ்ல இருக்கும்போது என்சர்க்கிள்மெண்ட்டை நம்ம நெகட்டிவா இண்டிகேட் பண்ணணும். ஸோ இங்கே நமக்கு -1 அப்படின்னு என்சர்க்கிள்மெண்ட் இருக்கு அண்ட் அதே மாதிரி இந்த பாயிண்ட்ல நமக்கு இன்னொரு என்சர்க்கிள்மெண்ட்டும் இருக்கு. ஸோ இதனுடைய டைரக்ஷன் இப்படி நம்ம ட்ராக் பண்ணோம் அப்படின்னா இதுவுமே நமக்கு கிளாக் வைஸ்ல தான் இருக்கு. ஸோ -1 அப்படின்னு இன்னொரு என்சர்க்கிள்மெண்ட் இங்க இருக்கு. ஸோ n is equal to -2 அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் போல்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஈக்குவேஷன்ல நமக்கு -1 -2 அண்ட் 0 அப்படின்னு தான் இருக்கு. ரைட் ஹாஃப்ல எந்த போல்ஸுமே இல்லை. ஸோ p is equal to 0 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாம் இப்போ நம்ம n is equal to p minus zல சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா -2 is equal to 0 minus z which means z is equal to 2 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். which means RHS பிளேன்ல நமக்கு ரெண்டு க்ளோஸ்ட் லூப் போல்ஸ் வந்து இருக்கு அப்படிங்கிறது தான் இதனுடைய கன்க்ளூஷன். ஸோ அதனால கொடுத்திருக்க இந்த சிஸ்டம் வந்து இட் பிலாங்ஸ் டு அன் அன்ஸ்டேபிள் டைப். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம கேரக்டரைஸ் பண்ணணும். ஸோ என்சர்க்கிள்மெண்ட் எப்படி இருக்கும் அதே பொறுத்து நம்ம இந்த மாதிரி சர்க்கிளை ட்ரா பண்ணணும் அண்ட் டைரக்ஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அதை பேஸ் பண்ணி தான் இந்த வேல்யூஸ் எல்லாமே நம்மளால கேல்குலேட் பண்ண முடியும். ஸோ இன்னைக்கு பார்த்த இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்க அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.